வாங்க எங்க போறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கவிதை கணேசன் சேனலை பாருங்க. வாங்க வாங்க கவிதை கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலி ஜெர்மனி. உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலியாக கடந்த 10 ஆண்டுகளாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமானம் பெற்ற தமிழருவி வானொலி ஜெர்மனி. முந்தைய காலை கதம்பத்திற்கு முன்னதாக ஒரு சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வருகின்றார் பிரபலியமான கவிதாமணியும் பேச்சாளரும் பல விருதுகளை தனதாக்கி கொண்டவருமான கவிதை கணேசன் ஐயா அவர்கள் இணைகின்றார்கள். இன்றைய தினம் தமிழும் தமிழர் வரலாறும் தமிழ் மொழியின் சிறப்புகளும் பற்றி சிற்றுரையாற்ற வருகின்றார். பாருங்கள் ஐயா, உங்களை முதலாக வரவேற்றுக் கொள்கின்றோம். ஏற்கனவே நீங்கள் தமிழறிவியோடு அறிமுகமாகி பல சூம் செயலி வடிவாக கூட எங்களோடு இணைந்திருந்தீர்கள். இன்று உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். பாருங்கள். வணக்கம். ஜெர்மனி தமிழருவி வானொலி நேயர்களுக்கு தமிழ்நாடு அரசின் தமிழ்ச்சம்மல் மற்றும் பசுமை முதன்மையாளர் என்ற கிரீன் சாம்பியன் விருதுகளை பெற்ற பண்ருட்டி கவிதை கணேசனின் வணக்கங்களும் வாழ்த்துகளும். உலகில் இலங்கைக்கு நேர்கீழாக ஒரு காலத்தில் குமரிக்கண்டத்தில் தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழி. சைகை மொழி ஒளியாகி பேச்சாகி என்று மனிதன் இரும்பின் பயன் அறிந்தானோ அது முதல் இவற்றையெல்லாம் கற்களிலே பொறிக்க ஆரம்பித்தான் கல்வெட்டுகளாக. எனவேதான் இலக்கியங்களில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்ற தொடர் உருவானது. இதில் வாளொடு என்ற சொல் இரும்பின் உபயோகத்தை முதலில் அறிந்து பயன்படுத்தியவன் தமிழன் என்பதாலேயே அத்தொடர் ஏற்பட்டது. பின் மனிதன் இயற்கையிடமிருந்து கற்றுக்கொண்டதை அனுபவ படிப்பினை அடுத்து வரும் இளைய தலைமுறைக்கு கூறி இயற்கை பயன்பாடுகளை எளிதாக அவன் அனுபவிக்க வேண்டும் என்ற விரும்பினான். எனவே தமிழன் தான் கண்டுபிடித்தவற்றைகளை கற்களில் கல்வெட்டுகளாகவும் ஓலைச்சுவடிகளாகவும் பதிப்பித்து நூல்களாக மாற்றினான். ஓலைச்சுவடிகளை வருடம் ஒரு முறை நீராவி காட்டி மை தடவி பாதுகாக்க வேண்டும். அதுவும் 300 ஆண்டுகள் வரைதான் அதற்கு ஆயுள். பின் அவற்றை புது ஓலைச்சுவடிகள் பதிக்க வேண்டும். இப்படித்தான் நம் தமிழறிஞர்கள் தான் உணர்ந்த உற்றறிந்த கண்டுபிடித்த அனுபவத்தை உணர்ந்தவற்றை பாடல்களில் எழுதி மனப்பாடமாகவும் கல்வெட்டுகளாகவும் ஓலைச்சுவடிகளாகவும் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து வந்துள்ளனர். இவையே முதற்சங்க இடைச்சங்க கலைச்சங்க அரசர்கள் ஆதரவுடன் நூல்களாக பல தலைமுறைகளை கடந்து அச்சேரி இன்று இணைய வழியாக கிடைக்கிறது. இதுவே தமிழரின் அறிவியல் தமிழ். இவற்றையெல்லாம் நேரடியாக இளைய தலைமுறைகளை கடைபிடிக்க சொன்னால் செய்ய மாட்டார்கள் என்ற வகையிலே இவற்றையெல்லாம் பாடங்களாக படிப்பினையாக இறை நம்பிக்கையாக பல்வேறு சடங்குகளாக மக்களின் இயல்பான பழக்க வழக்கங்களில் அமையுமாறு இவற்றையெல்லாம் மனிதரிடையே பரப்பினார்கள். இவை மேலோட்டமாக பார்த்தால் அறிவுக்கு ஒவ்வாத முட்டாள்தனமாக தெரியும். ஆனால் உற்று நோக்கினால் இன்றைய புதிய நானோ அறிவியல், அணு விஞ்ஞானம் இன்றைய சுற்றுச்சூழல் சுகாதாரத்தை அன்றே கடைபிடிக்க
தமிழன் வைத்துள்ளான் என்று இன்றைய அறிவியலார் வியந்து கூறுகிறார்கள். இவையெல்லாம் கொரோனா காலத்தில் உலகம் உணர்ந்து நம்முடைய பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்த்தியது. வணக்கம் கூறுவது, வெளியில் போய் வந்தால் கை கால்களை கழுவுவது, குளித்துவிட்டு உணவு சமைப்பது, மூலிகைகளான வேம்பு, மா, சிறுபீளை, ஆவாரை போன்றவற்றை கூட்டக்கூடும் இடங்களில் தொங்கவிடுவது, மஞ்சளை அதிகமாக எல்லா சடங்குகளும் பயன்படுத்துவது போன்றவை அறிவியல் பூர்வமானது. விரதம் என்ற பெயரில் பட்டினி கிடப்பது என்பதும் மருத்துவம்தான் என்றும், அதிலும் அமாவாசை, பௌர்ணமி, மற்ற சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், கிருத்திகை போன்ற நாட்களில் விரதம் இருந்து ஒருவேளை மட்டும் உணவு என்பது உடலை ஆரோக்கியமாக வைக்கும் என்ற விஞ்ஞானம் என்று இன்று மருத்துவம் அதை ஒத்துக்கொள்கிறது. நம் இலக்கியங்கள் அணு விஞ்ஞானம், நானோ அறிவியல், வானவியல், நட்சத்திரவியல், கிரகங்கள் நகர்தல், வாத, பித்த, சிலத்துமம் போன்ற 4448 வியாதிகளுக்கான மருந்துகள், ஐந்திணை, பாரம்பரிய விவசாயம், ஐம்பூதங்கள், வானவியல், விமானம், கப்பல், கடல் செல்லுதல், உலோகவியல், நீர் மேலாண்மை, இயல், இசை, நாடக, நாட்டியங்கள், கடல் வணிகம், வண்டி வாகனம், இலக்கியம், இலக்கணம், அரசனின் கடமைகள், மக்களின் கடமைகள் என பல்வேறு விஞ்ஞான அறிவுரைகளாக மறைமுகமாக நம்முடைய காப்பாற்றப்பட்டு நமது பயன்பாட்டிலும் இருந்து வந்துள்ளன. இவற்றையெல்லாம் நாம் எந்தெந்த இலக்கியங்களில் இவை எப்படியெல்லாம் விளக்கப்பட்டுள்ளன என்று சரியான உதாரணங்களுடன் ஆய்வு செய்து அந்த இலக்கியங்களில் கண்டுன்றவற்றை உலகுக்கெல்லாம் தெரிவிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழருடைய கடமையாகும். தமிழை உலகையாலும் உலக மொழியாக்க பாடுபட வேண்டும் என்று இந்த சமயத்தில் வேண்டிக் கொண்டு, நம்முடைய இலக்கியங்கள் வீணானவை அல்ல, அவையெல்லாம் நம் முன்னோர்களுடைய அனுபவங்கள் நமக்கு நன்மை செய்வர்கள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்து அவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நம்முடைய ஜெர்மனி இந்த வானொலி வாயிலாக உங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன், பண்ருட்டி, தமிழ்நாடு, இந்தியா. இன்றைய அதிகாலை வேளையிலே அருமையான ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். பல விருதுகளை தனதாக்கி கொண்ட கவிச்செம்மல் பண்ருட்டி கவிதை கணேசன் ஐயா அவர்கள் தமிழர்களுடைய வரலாற்றையும், தமிழ் மொழியினுடைய சிறப்பையும், தமிழர்களுடைய பாரம்பரிய விடயங்களை பற்றியெல்லாம் சிறப்பாக தந்திருக்கின்றார். தொடர்ந்து உங்களுடைய பேருரை இந்த வானொலியிலே, தமிழருவி வானொலியிலே ஒலிக்க வேண்டும் ஐயா. அந்த வகையிலே இணைந்து கொள்வோம். என்று இணைந்து கொண்டமைக்காக நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம். கேட்டீர்கள். வழங்கியவர் பண்ருட்டியிலிருந்து கவிச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.